மதுரை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன். ரொம்பவே குவிக்காக வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் சூப்பரான பெப்பர் சிக்கன் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 3 நம்பர் பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, சிக்கன், மஞ்சத்தூள் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கறியை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், கருவேப்பிலை, வெங்காயத்தை இப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகணும். கடாய் சூடானதும் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது வெங்காயம் சேர்த்துட்டேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். லேசாக கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 3/4 பாகம் வெந்துருச்சு. பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்க இந்த சிக்கனை ஆட் பண்ணிட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சிக்கன் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேகணும். சிக்கனுக்கு மேலே தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அப்போ தான் எல்லா சிக்கன்லேயும் நல்லா ஊறும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளிச்சிருக்கேன். மற்றபடி அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே கொஞ்சம் வெளியே வருது. நல்லா வேகட்டும். நல்லா வச்சிருச்சு. இப்போது மிளகு ஆட் பண்ணிடலாம். மிளகுத்தூளை எல்லா கறியிலையும் நல்லா ஊறுற மாதிரி பரவலாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. நல்ல ஸ்மெல்லு வருதுங்க. எப்படி பாருங்கள், சைடில் அந்த எண்ணெய்லாம் நல்லா வெளியே வருது பாருங்கள். தூவிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த புதுமையான வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.